இலக்கியமாலு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது அஹ், கதையாடல் நிகழ்ச்சியில் 6வது நிகழ்ச்சியாக இன்று 11/12 ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த கதையை எழுதியவர் சந்திரா தங்கராஜ் அவர்கள். அவர்களுடைய அறைக்குள் புகுந்த அஹ், தனிமை என்ற ஒரு கதையோடு தான் நான் இன்று இணைந்து கொள்கின்றேன். இவரை நாங்கள் ஒரு சிறிய அறிமுகத்தை நாங்கள் தருவோம். அவர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் இதழாளராகவும் திரைப்பட இயக்குனராகவும் பல பரிமாணங்களை அவர் கொண்டவராக இருக்கின்றார். 6ஆம் துணை இணைய இதழிலேயும் ஆனந்த விகடன், அதாவது அவள் விகடன், அந்த விடங்களில் அவள் விகடன், குமுதம் என்ற இதழ்களிலேயும் பணியாற்றி இருக்கின்றார். 2000ஆம் ஆண்டு தொடங்கி சிறுகதைகள் எழுதி வருகின்றார். 3 சிறுகதை தொகுப்புகளை இவர் வெளியிட்டிருக்கின்றார். இதில் நவீன எழுத்தாளர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிடத்தக்கவராக இவர் விளங்குகின்றார் என்பதை இவருடைய இந்த அறைக்குள் புகுந்த தனிமை என்ற கதையை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கதையை மிக சுவாரஸ்யமாக எடுத்து கூறி அதில் உள்ள விடயங்கள், அதில் என்ன என்ன அதிலே இணைந்திருக்கின்றது என்பதை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக எங்களிடம் இணைந்து கொண்டிருக்கின்றார் பிரேமா, முனைவர் பிரேமா என்று சொல்லப்படுகின்ற பெண்ணிய எழுத்தாளர். இவரை சொல்வது பெண்ணிய எழுத்தாளர், பெண்ணியவாதி என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எங்களுடைய பிரேமா அவர்கள் தான் எங்களுக்கு இப்போது இணைந்து இதை சொல்ல இருக்கின்றார். இந்த இலக்கிய உலகத்திலே, சிறுகதை, நாவல் ஆகிய புனைகதை இலக்கிய உலகத்திலே இவரை தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். பல்கலைக்கழக மட்டத்திலே சிறந்த சிறந்த மாணவர்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார். அது எல்லாவற்றையும் விட பெண்களுக்காக அவர் செய்கின்ற சேவைகளை நாம் எடுத்து கூறுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அண்மையில் இவர் எழுதி வெளியிட்ட அந்த 100 பெண்களின் சிறுகதை தொகுப்பு என்று பிரபலமாக எல்லா மக்களிடமும் பேசப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு நூலாகவும் இருக்கின்றது. தன்னை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் அதில் முதலாவதாக நான் முனைவர் பிரேமா அவர்களைத்தான் நான் சொல்வேன். அவ்வளவு சிறந்த ஒரு முனைவர். அவரை நான் இப்போது இங்கு அழைக்கின்றேன். அவர் எங்களுக்கு இந்த கதை பற்றி கூறுகின்றார். கேட்டு பார்ப்போம். வாங்க. வணக்கம். வணக்கம். ஜெர்மன் வானொலியினுடைய பொறுப்பாளர் நிர்வாகி கௌசி அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமாக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய கதையினுடைய எழுத்தாளர் சந்திரா தங்கராஜ் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக என்று கூப்பிட்ட பொழுது அவருடைய பிஸி ஷெட்யூல்ல அவர் வருவாரா மாட்டாரான்னு தெரியல. இருந்தாலும் உடனடியாக ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கார். அவருக்கு என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன் பேச இருக்கவருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கதை அதாவது நான் அந்த 100 பெண்கள் 100 சிறுகதைகள் தொகுக்கின்ற போது சந்திரா தங்கராஜ் அவர்களுடைய கதையை நான் ஏற்கனவே படித்திருக்கின்றேன். ஆனா இந்த கதையை நான் படித்ததில்லை. அதனால அவர் கதை ஒன்றை எடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு எழுதி கொண்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்ல யாரையும் விடக்கூடாதுங்கிற ஒரு காரணம் உண்டு. ரெண்டாவது, இவருடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்தோட்டம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அந்த நிலைப்பாடுல இவருடைய கதையை தேடி எடுக்கும் பொழுது இந்த அறையில் புகுந்த தனிமை, இந்த கதை ரொம்பவே நான் கவர்ந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பெருநகரம் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு மற்ற இடங்களிலிருந்து, தமிழகத்தினுடைய பிற பகுதியில் இருந்தோ அல்லது இந்தியாவினுடைய பிற பகுதியில் இருந்தோ நிறைய பேர் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் புலம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு முறையும் எல்லா ஊர்களிலும் பெருநகரங்களிலும் நடக்கக்கூடிய விஷயம்தான் என்று சொன்னாலும் கூட, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புலப்பெயர்வு என்பது இந்த 10 ஆண்டுகளுக்குள் மிக அதிகமாக சென்னையை நோக்கி வருவது, சென்னையில படிப்பது, வேலை தேடுவது என்ற ஒரு பாங்கு இருக்கும்போது, அப்ப தனியாக வரக்கூடிய பெண்கள், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க காலகட்டம் அல்லது எனக்கு அடுத்த இமீடியட்டா வரக்கூடிய காலகட்டம் என்று பார்த்தா, பெண்களை தனியா படிக்க அனுப்புறதோ, ஹாஸ்டல்ல விடுவாங்க.
வேலைக்கு விட மாட்டாங்க. கூடிய வரைக்கும் அவங்க உள்ளூர்ல வேலையை தேடுவாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கும் பறந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த பெருநகரத்துல இருக்கக்கூடிய தனித்து வாழக்கூடிய பெண்ணினுடைய இடர்பாடுன்னு கூட சொல்ல மாட்டேன், பெண்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வை வந்து இவர் வந்து முக்கியமா கதைப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அது இன்னைக்கு கட்டாயமா பேசப்பட வேண்டிய ஒன்றாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்னைக்கு என்ன சொல்றது, இச்சைப்படுத்தல் சொல்லுவாங்க, அப்டேஷன். அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம கதைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், இலக்கியத்துல பதிவு பண்றதுங்கிறது. அந்த நிலையில இந்த ஒரு பெண் அவள் வந்து தனிமையில ரொம்ப ரொம்ப அவ வந்து கசப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை அவங்க குறிப்பிடுறாங்க. பொதுவா சென்னையில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஓய்ந்து போயிடும். எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள அது நாள் வரைக்கும் நல்லா பிஸியா சுத்திட்டு அன்னைக்கு வீட்டுல அடைஞ்சு கிடப்பாங்க. முக்கியமா தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள முன்னாடி இருப்பாங்க. பெரும்பாலானாரும் இங்க அப்படி இருக்கிறாங்க. சில நீங்க பாக்கணும்னா நான் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எல்லா இதுலயும் உணவகங்கள்லயும் இன்னைக்கு கூட்டமும் இதுவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிற இதுல இந்த பெண் வந்து தனிமையை வந்து நினைக்கிறா. தனிமையில நான் தான் சங்கடப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த தனிமையை பத்தி அது எப்படி தன்னை கொள்ளுதுங்கிறத பத்தி அவ பேசுறா. அது ரொம்ப அழகா ஆசிரியர் வந்து வர்ணிச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ வந்து வெளியில வர ஒரு தோழியோட பேசிட்டு எங்க சந்திக்கலாம்னு சொல்லும்போது அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்க போறாங்க. அந்த அவங்க வெளிக்காற்ற சுவாசிக்கின்ற அந்த நிலை, அவ வந்து போற அந்த வழித்தடத்துல ஒரு மேம்பாலத்துல போகும்பொழுது அவ அப்படி கையை ரெண்டையும் வீசிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த காற்றை நுகர்ந்து கொண்டு போகணும். அவளுக்கு அந்த தனிமை எப்படி வாட்டியிருக்குன்னா, பொதுவா வண்டியில டூ வீலர்ல போறவங்களுக்கு என்ன தோணும்னா, பக்கத்துல வர்றதை ஒட்டி வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு எரிச்சலோ ஒரு கோபமோ ஒரு பயமோ ஏற்படலாம். ஆனா இவ சொல்றா, பக்கத்துல வர்றதெல்லாம் பத்தி நான் பயப்படல, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன்னா அவ எந்த அளவுக்கு அந்த தனிமையை அவ நினைத்து பார்த்திருக்கணும் அப்படிங்கிறதா அந்த கதையில அவங்க சொல்லக்கூடிய இந்த காட்சி அமைப்புகள்லாம். அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த கதையை நான் இதை தொடர்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். இதுல ரொம்ப எனக்கு பிடித்தமான அம்சம் வந்து டொபோகிராஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா, இடங்களை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். எந்த பக்கமாக அவங்க கோடம்பாக்கத்துல இருந்து மவுண்ட் ரோடு வழியா பீச்சுக்கு போறது, பீச்சில் அங்க எங்க காந்தி சிலை கிட்ட அமர்ந்தது, அங்கு அவங்க வந்து எப்படி பார்க் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே மைனூட்டா சொல்றாங்க. நான் சென்னையில இருப்பதனால இவங்க சொல்லக்கூடிய பாதைகளிலே அடிக்கடி பயணித்தவள்ங்கிறதுனால எனக்கு அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நுட்பமான விஷயங்கள். ஒரு கதைக்கு வந்து இந்த மாதிரியான நுட்பம் வந்து ரொம்ப மிக முக்கியம். நம்ம சொல்லலாம், ஒரு கதையை சொல்லிட்டு போயிடலாம், ஆனா அது கதை நிற்கும். இங்க வந்து காட்சியே நிக்குது நமக்கு. அவங்க ஒரு சினிமா எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரோ டைரக்டரோ அவங்க வந்து அந்த நுணுக்கங்களை வந்து நல்லா இந்த கதையில பதிவு செஞ்சிருக்காங்க. சோ அவங்க அங்க இருந்து அங்க வந்து தோழியும் அவ வந்து அவனுடைய நண்பரை பார்க்க போனதுக்கு அப்புறம் இவ வரும்போது இவளை ஒரு பையன் பாக்குறான், கூடயே வர்றான். அப்ப அவளுக்கு என்ன தோணுது, அவளுடைய உள்ள எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அப்பட்டமாவே காட்டுறாரு. என்னை விட சின்னவனாதான் இருக்கணும் இவன். இவன் வந்து அவன் வந்து திரும்பி வரும்போது அவளை பின்தொடர்ந்து மவுண்ட் ரோட்ல அவன் வர்றக்கூடிய காட்சி, பின்னால அவ வந்து பாக்குற அந்த மிரர் வழியா பாக்குறது, புன்னகைத்துக்கிறது, அவனுக்கு வந்து அவளை ஒட்டி வர்றது, ஜிஎன்ஜெடி ரோட்ல போய் ஒரு காஃபி கடையில உட்காந்து காஃபி சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம சொந்த ஊர்ல நடக்கவே நடக்காது. இப்படி பெண்கள் வந்து இந்த காஃபி ஷாப் போறது, அங்க உட்காந்து சாப்பிடுறது, அவன் உடனே பேச்சு கொடுக்கறது. நீங்க கவிதாவோட வீட்டு கல்யாணத்துல பார்த்தேன்னு சொல்லி ஏதோ ஒன்னு சொல்லி பேச்சு கொடுக்கறது. அவ சொல்லுவா, இது மாதிரியான சூழல்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டப்ப அவ சொல்லுவா, ஹிஸ்டரி படிக்கிறேன், எம்ஏ ஹிஸ்டரி படிக்கிறேன்னு. ஹிஸ்டரி படிக்கிறதுக்கான அவன் எரிச்சலா பார்ப்பான் அவன். இது மாதிரி எல்லாம் இதை வந்து ஒவ்வொன்னா போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், ஒரு கட்டத்துல வந்து அவளுடைய முக எக்ஸ்பிரஷனை காட்டும்போது அவனுடைய முகத்துல வந்து அந்த காமம் வந்து தெரித்து இது பண்ற மாதிரி அந்த காட்சியில வர்ணிக்கிறார். ஒவ்வொரு அந்த அவனோட முகபாவனையில இருந்து அவன் வந்து இவளை எப்படியாவது இவளை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக அவன் எவ்வளவு முயற்சி பண்றாங்கிற விஷயம் எல்லாம் தெரியுது. அவ அதை புரிஞ்சுக்கிறா. அப்புறம் கடைசியா சொல்றா, நான் வந்து படிக்கல, நான் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிறா. அப்ப இதையே நீ முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கேட்கறா, எவ்வளவு ரூபாய் என்ன அப்படி கேட்டுட்டு அவன் வந்து கூட்டிட்டு வரா. தன்னுடைய எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். தன்னுடைய இடத்துக்கே அவன் கூட்டிட்டு வந்துடுறான். அதுவும் அந்த வீடும் எங்க இருக்குங்கிறதெல்லாம் சொல்றாங்க. கோடம்பாக்கத்துல ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வருகின்றாள். வந்த உடனே அவன் கேட்கறான், எங்க வந்து டாய்லெட் இருக்குன்னு கேட்டோம்னா தன்னுடைய ரூம்ல இருக்க டாய்லெட்டை காட்டுறான். அவன் உள்ள போனோடனே அந்த ரூம் கதவை தாளிட்டு கொண்டு அவனை வந்து அன்றை முழுவதும்
அவனை அவனை அங்க வந்து அந்த ரூமுக்குள்ள வைத்து விட்டு இவள் வந்து சாப்பிடுவது, ரிலாக்ஸ் பண்ணுவது, அவள் தன்னுடைய அன்றாட நிகழ்ச்சியை செய்யறது, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறான். அவளுக்கு என்ன ஒரு கோபம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு பெண் வந்து தனியா இருந்தால், தனியா பயணம் செய்தால், தனியா ஒரு இடத்துல இருந்தால், அந்த பெண்ணை வந்து பார்க்கக்கூடிய ஆடவர்களுடைய பார்வை, இந்த பார்வையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலான பெண்கள் வந்து பயந்துக்குவோம். ஐயோயோ இவன் நம்ம துரத்திட்டு வரானே, இவனை எப்படியா நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் என் காலகட்டத்துல எனக்கெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணத்துக்கு நாம யாரை பார்த்து பயப்படணும், எதற்காக பயப்படணும்? எனக்கு ஒரு பேராசிரியர் சொல்வாரு, ஒருத்தரோட ஒரு முடிய கூட நம்மளால முழுங்க முடியாது, அவன் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவன் என்ன பண்ணிட முடியும், டேய் உன்னால முடிஞ்சதை நீ என்னை இப்படி நினைச்சல, உன்னை பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போட்டு அவளை அடிச்சு மறுநாள் முழுக்க அவன் தவிக்கிறான். வெளியில வர முடியாம தவித்து அவள் வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் தான் ஒருவனே வந்து ஹேண்டில் பண்ணி, நீ விட்டுரு என்னை விட்டு நான் போயிடுறேன் அவன் கெஞ்சி அவன் அந்த இடத்த விட்டு வெளியில போற போது அவன் அவ கதவை திறக்கும் போது அடுத்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அவளை அந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அவ வெளியில இருந்து தன்னை வந்து ரிலாக்ஸா இருந்து தன்னுடைய அன்றாட நடவடிக்கை அவ நடத்துற போது ஒரு பெண் நினைத்தால் இந்த ஆணாதிக்க சமூகத்துல என்ன வேணாலும் நாம வந்து துணிந்து நின்று செயலாற்றலாம். ஆனால் எண்ணத்திலே ஒரு நேர்மையும் செயலிலே ஒரு துணிவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு சென்னையிலேயே நடக்குது. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேயே நம்ம பாக்குறோம். பெண்கள் வந்து அநியாயமாக கூட்டு பலாத்காரத்துக்கு ஆட்படுகின்ற ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்ம செய்தியை திறந்தோம்னா அதுதான். அதுக்கு பலவிதமான விமர்சனம், யார் மேல குற்றம், எதனால வந்தா, எந்த இடத்துக்கு வந்தா, ஏன் வந்தா, இதெல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த கதையை நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு உத்வேகம் வரும். நம்மள நாம காப்பாத்திக்காம, அன்னைக்கே வள்ளுவர் சொன்னார், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. வீட்டுல வச்செல்லாம் பாதுகாக்க முடியாது யாரையும். இந்த காலகட்டத்துல நாம தான் நம்மை வந்து தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். சூழலை சந்திக்க நமக்கு வந்து மனதுல வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய வளர்ப்பு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த சூழல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்து சென்னையில வாழக்கூடிய அந்த பெண் வந்து எப்படி தன்னை சுற்றி தன்னையோட தொடர்பு கொள்ள துடிக்கும், தன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒரு ஆடவனை எப்படி அவ ஹேண்டில் பண்ணி திரும்ப இது மாதிரி எந்த பெண்ணையும் பார்க்க கூடாத அளவிற்கு, பார்க்க பின்னால் சுத்த முடியாத அளவிற்கு அவள் வந்து அவளை செய்து அவளை ரூமுக்குள் வைத்து அடைத்து வைத்து அனுப்புகின்றாள். அந்த நிலை ஒரு பெண் வந்து இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக, இது வந்து கதையில எந்த இடத்துலயும் உட்காந்து டீச் பண்ணல, ப்ரீச் பண்ணல அவங்க. அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். காட்சிகள்ல அந்த இதை வந்து எவ்வளவு அழகா அந்த அவளுடைய உரையாடல், அவனுடைய நோக்கம், அதை எப்படி அவ புரிந்து கொள்கின்றாள், இதை எல்லாம் சொல்லி அந்த பெண் தன்னை காப்பாற்றி கொண்ட ஒரு சூழலை, தன்னை காப்பாற்றி கொண்டது கூட சொல்ல மாட்டேன், அவனை தவறான நிலையிலே வரக்கூடிய ஒருவனை எப்படி அவள் கையாண்டாள் என்பதை மிக அருமையாக எடுத்து சொல்லக்கூடிய இந்த கதை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே படிக்கணும். டீனேஜர்ஸ் எல்லாருமே, இன்னைக்கு 25 வயசுல கூட வந்து எப்படி நம்ம வாழ போறோம்னு தெரியாம வாழக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. படித்த பெண்களும் அப்படித்தான் இருக்காங்க, படிக்காத பெண்களும் அதிகமா இருக்காங்க. நான் ஒரு ஆசிரியர்னால சொல்றேன், பேராசிரியர்னால என்னுடைய மாணவிகிட்ட சொல்றேன், நீங்க படிப்பு உங்களுக்கு என்ன தந்தது? நீங்க வந்து முன்னாடி பெண்கள் வந்து சமையலறை தான் அவர் ராணி, சமையல்காரின்பாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா படித்த சமையல்காரியா இருக்கமே ஒழிய நம்ம கிட்ட ஒரு ஆளுமை வளர்ச்சியை அது உண்டாக்கவில்லை. நம்ம கல்வி அந்த ஆளுமை வளர்ச்சியை உண்டாக்குவத வேண்டும் என்று சொன்னால் நீங்க பல அனுபவங்களை பெற வேண்டும். அந்த பல அனுபவங்களை வந்து எப்படி பெற முடியும் என்றால் இலக்கியங்கள் வாயிலாக தான் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குரிய ஒரு கதையாக, அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை அமைந்திருக்கின்றது. இதை எழுதிய சந்திரா தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும். இதை உடனே இதை வந்து எடுத்து பேச விளைந்த கௌசி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மேற்கொண்டு ஏதாவது வினாக்கள் இருந்தால் நான் அதை பற்றி பேசுறேன். நிச்சயமா நிறைய வினாக்கள் வரும் நிச்சயமாக. நன்றி மேடம், நல்ல சிறப்பாக இருந்தது. என்னன்னா நீங்கள் இந்த கதையின் ஊடாக இந்த எதிர்கால சமுதாயத்துக்கு நல்ல ஒரு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கதை என்பதை இந்த கதையின் ஊடாக நீங்கள் வெளியிலே எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். அதே நீங்கள் இந்த
இந்த நிகழ்ச்சியில, இந்த உரையில நீங்க சமூகத்துக்கு சொல்லுகிற, உரத்தி சொல்லுகின்ற வாக்கியங்களாக இருக்கிறது. படிப்பு என்று மட்டும் இருந்து விடாதீர்கள், இலக்கியங்களின் ஊடாக இந்த உலக அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை அழகாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இனி தொடர்ந்து பேசுவோம். இப்போது நான் அழைக்க இருக்கிறது ரக்ஷனா வர போறா. ரக்ஷனாவை பொதுவாக இந்த கதையாடல் நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நானும் ரக்ஷனாவும் கலாநிதி ஜீவகனும் 3 பேரும் இணைந்துதான் இது நிச்சயமாக உலகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. கதைகளை எழுதுகின்ற எழுத்தாளர்கள் தங்களுடைய பணியை செய்துவிட்டு போனாலும் இவர்கள் கூறிய விடயங்கள் ஆணித்தரமாக என்ன என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இதை பார்ப்பவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். அந்த கதையினூடாக எழுத்தாளன் இதை கொண்டு வருகின்றான் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்பதற்காக. ரக்ஷனாவும் சாதாரணமான ஆள் இல்லை. உளவியலாளர், ஓவியர், அதைவிட எழுத்தாளர், இதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய தன்மையுடையவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு பார்ப்போம். வணக்கம். நன்றி கௌசியம்மா. இது 6வது நிகழ்வு. நாங்க இதுவரைக்கும் நாங்க ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒரு வகையான சிறுகதைகள், வேறு விதமான பார்வைகள், ஒரு உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போய் அது நாங்க அந்த விடயங்களை நாங்க அலசி ஆராயறதுக்கு ஏற்புடையதாக இருந்ததை போல இந்த கதையை நான் வாசிக்க ஆரம்பித்து அந்த கதை ஒரு அரைவாசி முடிகிற வரைக்கும் இது பொதுவான எதை நோக்கி இந்த கதை போய்கொண்டிருக்குதுங்கிற எங்களுக்கு ஒரு க்ளூ இல்லாத மாதிரி நாங்க போய்கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி கட்டங்களை நெருங்கத்தான் அங்க அந்த மொத்த கதையினுடைய அந்த செறிவு, அந்த கதை என்ன சொல்ல வருது, நான் அந்த கதை என்ன சொல்ல வருகிறது என்ற அடிப்படையில கூட நான் அதை பார்க்கவில்லை. அந்த கதை என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டு போகிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்றது மாதிரி. முதலாவது விடயம், இங்க கதை மாந்தர்கள் யாரை பற்றிய ஒரு ஆழமான விவரணமும் இங்க இல்லை. அதாவது இவர் யாரு, இவருடைய பின்புலம் என்ன, இவர் என்ன, எந்த விதமான ஒரு அலட்டலும் அதுக்குள்ள கிடையாது, ஏன்னா தேவையில்லை. ஆனா அந்த கதை அப்படியே போகிற அந்த ஓட்டத்துல இந்த அறைக்குள் புகுந்த தனிமைங்கிற இந்த தலைப்பை மையமாக வச்சு, இது தனிமையில இருந்து கஷ்டப்படுற ஒரு பெண் என்று கூட நான் அதை பார்க்கல. ஒரு பெண்ணுக்கு தனிமை கஷ்டமா இருக்குது, அந்த ஒரு கண்ணோட்டம் எனக்கு தோன்றவில்லை. என்னன்னு சொன்னா, தனிமை அவக்கு ஒரு இடராக இருக்கிறதா, இல்ல அந்த தனிமையை அந்த பெண் நேசிக்கிறாளா, அல்லது தனிமை உண்மையிலேயே அவளுக்கு ஒரு சுமையாக இருந்தால் கூட துணை அல்லது ஒரு எங்களுக்கென்று ஒரு 4 மனிதர்கள் எங்களுடைய தனிமையை போக்குறதுக்காக அவர்களை அணுகிறதுக்கு இந்த பெண்ணுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கிறதா, இல்ல அது அவள் வலிந்து அப்படியான ஒரு நிலைமையை அந்த பெண் தேர்ந்தெடுத்திருக்கிறாளா என்கிற கேள்வி நிறைய வருகிறது. அதாவது அவர் நண்பியை அவர் சந்திக்கிற நேரம் கூட, அல்லது அந்த நண்பி இன்னொரு நபரை சந்திக்க போகிற நேரம் கூட அவ கேட்கிறா, நீ வர போறியா என்று கேட்கிற நேரம் சொல்ல, இல்ல நான் வர இல்லை என்று. அப்ப இது இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை உருவாக்கி கொண்டதா, இல்ல சமூகத்துல இப்படி தனியா இருக்கிற ஒரு பெண் சாதாரணமான வாழ்க்கையில தான் சந்திக்கின்ற நபர்களால அல்லது எதிர்நோக்குகின்ற ஒரு பொதுவான பிரச்சனைகளால அந்த தனிமை அந்த பெண்ணை எப்படி அது அந்த பாதிக்கிறது என்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தது அந்த கதையை வாசிச்சு கொண்டு போற நேரம். முக்கியமாக ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பொதுவழியில் ஒரு பெண் இருந்தார். ஒரு பொதுவழி, அது சமூக ஊடக வலைத்தளமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெருநகரமாக இருக்கட்டும். இப்ப எங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், ஓகே இந்த பெண் தனிய ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்ற நேரம், ஆண்கள் அந்த பெண்களை எப்படி அணுகிறார்கள் என்கிறது ஒரு பெரிய ஒரு உளவியல். அதை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, இப்ப நாங்க சொல்ற மாதிரி ஆண்கள் ஒரு சில ஆண்கள் இப்படி நடக்கிறாங்க, இல்லாட்டி எல்லா ஆண்களும் இப்படி இல்லை, இல்லாட்டி சில பெண்களைத்தான் ஆண்கள் இப்படி சீண்டுறாங்க
இப்படி பல கதைகள் இருக்கிறது. ஆனா இப்ப என்னுடைய சொந்த அனுபவத்திலேயும் நான் பார்க்கிற விடயங்களையும் வச்சு பார்க்கிறேன். இந்த கதையினூடாக பார்க்கிற பொழுது கூட ஆஹ் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறாக அணுகுகின்ற ஒரு ஆண் ஒரு ஒரு தவறான பின்புலத்துல உள்ள ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. அந்த ஆண்களுடைய உளவியல் என்று வருகிற போது சிலர் நம்ம எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டோம். இவங்க இப்படி நடந்து கொள்வாங்களா என்று நாங்க எதிர்பார்த்திராத ஆண்கள் கூட அந்த சந்தர்ப்பம் வர்ற நேரம் அவர்கள் அது பெண்களை எப்படி அவங்க ஒரு சாதாரணமாக நாங்க ஒரு 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 சமூக ஊட வலைத்தளத்துல நாங்க பதிவிடுற ஒரு பதிவுக்கு பின்னூட்டமிடுற ஆண்கள்ன்ற பட்டியல் எடுத்து பார்த்தால் கூட அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி இல்லாட்டி அது இப்ப ஒரு பொது வழியில இருக்கிற பெண் தானே, நாங்க ஒரு எது வேணும்னாலும் பேசலாம். நான் தவறா பேசுறேன்னு சொல்லல, ஒரு நையாண்டி ஒரு தனமாகவோ இல்ல ஒரு சாக்காஸ்டிக்கா பேசுறதாகவோ இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு தனிமையில இல்லாட்டி ஒரு வீட்டை விட்டு வெளியே இருக்கிற ஒரு பெண் வந்து அவள் எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஒரு பவுண்டரி இருக்கிறது. ஒரு ஒரு அவளுக்கென்று ஒரு ஒரு சுயத்துக்கென்று ஒரு 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 எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு உள்ள அவளுடைய அனுமதி இல்லாமலுக்கு நாங்க பாஜின் பண்றது சொல்றது வந்து அது வலிந்து உடைச்சு கொண்டு நாங்க போறது வந்து அநாகரிகம். அந்த பெண் பொது வழியிலே இருந்து விட்டு போட்டு என்கிற விஷயம் வந்து நிறைய ஆண்களிடம் அது இருப்பதை நான் பார்க்கிறதில்லை. அப்படியான ஆண்களை என்ன செய்யலாம் என்று கேட்டா அவங்களை இப்படி ஒன்று செஞ்சு விடலாம் என்ற மாதிரி எனக்கு இந்த கதையை வாசிச்சு முடிகிற நேரம் இருந்தது. இவ்வளவு அந்த கடைசி கட்டம் போக எங்களுக்கு சில கேள்விகள் வருது. ஏன் இவ கூட்டிட்டு வர, இவ்வளவு நடக்குது, இவள் ஏன் இந்த இந்த நபரை வீட்டை கூட்டிட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்ற நேரம் அவனோட மைண்ட்ல வந்து அவவும் சில இடம் சில இதுவரைக்கும் வந்து அவவும் அது எப்படி சொல்றது, அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இடையில சம்பாஷணையில அவ சொல்றா ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளோட ஒரு சம்பாஷணை என்கிற நேரம் அந்த பெண் வந்து என்ன யோசிக்கிறான்னு சொன்னா எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஒரு ஒரு நபர் அது ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் இல்ல, அதை அவ என்ஜாய் பண்றா. இவங்களுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது, இவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க என்று கேட்கறதுல அதாவது அது எனக்கு என்ன ஒரு ஹிண்டத்தை கொடுத்துச்சுன்னு சொன்னா தெரிந்த நபர்கள் இந்த முன்முடிவுகளை வைத்துக்கொண்டு எங்களோட பேசுறதா இருக்கட்டும், எங்களோட சம்பாஷிக்கிறதா அப்படியான விஷயங்கள்ல அலுத்து போன ஒரு பெண்ணாக கூட அவள் இருக்கலாம். அப்படியான கதைகளை கேட்டு 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 நண்பிய கூட சொல்ல ஓகே நீ போ, நான் தனிய போறேன் சொல்லிட்டு அவ தனிய வார. அப்படி இருக்கிற கட்டத்துல இந்த 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 சம்பாஷணை வந்து இவர் கேட்கிற கேள்வி இவர் சொல்ற பதில், அது பிறகு இவர் கேட்கிற கேள்வி அவர் சொல்ற பதில் என்று இது மாறி மாறி பல்வேறு தளங்கள்ல வந்து ஒவ்வொரு இரண்டு பேருடைய அந்த மனநிலையை வந்து இது அழகா காட்டுது. அந்த பெண் தொடர்ந்து வந்து ஒரு 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 ஃபேமா இருக்கிறார், அவர் ஒரு ஒரு சாந்தமாக என்ன நடக்குது என்று அவர் என்ன பதில் சொல்றா அவர் என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து அந்த சம்பாஷணை. ஆனா ஒரு கட்டத்துல தான் வந்து அவளுக்கு ஒரு பயம் ஒன்று வருது. ஈவன் அவள் சொல்ற மாதிரி அவள் தான் ஒரு விலை மாது என்று சொன்ன உடனே அவன் அந்த பெண் அப்படி நடத்துறான் என்ற இடத்துல வந்து அந்த பெண் கொஞ்சம் தடமாறான், கொஞ்சம் பயமாகவே இருக்குதுன்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் அவள் யோசிக்கிறாள், வீட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கே அவனை கூட்டிட்டு போற ஒரு பெண் வந்து சாதாரணமா கூட்டிட்டு போக மாட்டான். எனவே அவளுக்கு தெரியும் அவள் என்ன செய்ய போகிறாள்ன்னு சொல்லி. அது ஒரு இயல்பு வாழ்க்கையில அது நடக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எந்த பெண்ணுகிட்ட கேட்டாலும் இப்படி நடக்கிற ஒரு ஆண் இருக்கிற இடத்துல வந்து நான் என்ன செய்யலாம்னு கேட்டா அவன் இப்படிதான் செய்ய வேணும். அவன் அந்த இரவு முழுக்க அவன் படுற வேதனை, அவன் தட்டி தட்டி கதவை தட்டி தட்டி அவனுக்கு ஒரு பயம் வருது, இவள் ஒரு உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரியா இருப்பாளோ. அவன் அந்த கதவெடுக்குள்ளால பார்க்க நிறைய புத்தகங்கள் இருக்கு. அப்ப அவளுக்கு இருந்த ஒரு சுதந்திரம் என்னடா, அவனுகிட்ட எல்லாம் உண்மையை நான் சொல்ல வேண்டும் மட்டும் இல்ல தானே. அப்ப அவ கேட்கிறா நீ புத்தகம் வாசிப்பியான்னு கேட்கிற நேரம் அவ விளையாட்ட சொல்றான், ஓ நான் அந்த வீடல் எல்லாம் வாசிப்பேன். ஆனா அவளுடைய உண்மையான ஆள் யார் தான் யாருங்கிறத எல்லாருக்கிட்டையும் காட்ட வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. அது தனக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் ஆக அந்த பெண் வைத்துக்கொண்டு அந்த ஆண் கேள்வி கேட்கிற பொழுதெல்லாம் அப்ப அவர் சொல்ற நான் புத்தகமே வாசிக்கிறது இல்லை என்று கூட அவள் சொல்றான்.
ஆனா இங்க வந்து பார்த்தா நிலைமை வேறாக இருக்கு. எனவே அது ஒரு ஆண்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி அது சொல்லுது. நீங்க பார்க்கிறவர்கள் எல்லாருமே, எல்லா பெண்களுமே நீங்க ஒரு முன்முடிவை வைத்திருக்கிறீங்க. பெண்ணண்டா இப்படி இருக்கணும். சொல்ல ஒருவேளை அவன் என்னை விட 2-3 வயது இளையவனாக கூட இருக்கலாம். எனவே அதை கூட ஆண்கள் அவன் உண்மையிலேயே அந்த பெண்ணை நேசிக்கிற ஒருவனாக, இல்ல அந்த பெண்ணோட ஒரு நல்ல முறையில ஒரு உறவை தொடர வேண்டும் என்று நினைக்கிற ஒருவனாக இல்லை என்கிறது எங்களுக்கு தெரியுது பின்னால வர நேரம். அப்ப தன் ஒரு விலை மாது என்று சொன்ன உடனே அவன் விலகி போயிருக்கலாம், இல்லாட்டி வேற விதமாக அந்த ஒரு பண்பான முறையில் அந்த அந்த கதையை அவர் தொடர்ந்து இருக்கலாம். ஆனா உடனே அவனுடைய அந்த அவன் பேசுகிற அந்த பண்பு அப்படியே மாறி போகிறது. எனவே ஆஹ் ஒரு விலை மாது என்று சொல்கிற இடத்துல அந்த பெண்ணை அந்த ஆண் உரிமையில பேசுகிறான். அவளை தரைக்குறைவா நடத்த பார்க்கிறான். ஒரு 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 ஆட்சியாளன் ஒரு அடிமையை நடத்துறது போல என்ற ஒரு வசனம் வருது. அவன் நடத்துகிறான். அதே நேரம் இந்த விலை மாதுவை அணுகுகின்ற ஒரு ஆண் அப்ப இவளை போலதானே நானும் ஒருவன் என்ற விடயத்தை வந்து அவன் உணரல்ல. ஒரு விலை மாதுவை நீ அணுகுறாயன்னு சொன்னா நீ அதுக்கு போறேன்னா நீயும் அதற்கு சமமான ஒரு ஆள் தான். அப்ப எப்படி நீ எஜமானனாகலாம், அவள் அடிமையாகலாம் என்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி இதை வாசிக்கிற ஆண்கள்ல இந்த கேள்வி போய் துளைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு அந்த பெண் வந்து ஒரு 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 விலை மாதுவாகத்தான் இருக்கிற பட்சத்தில் கூட அவன் எப்படி அவளை ஒரு ஒரு வலிந்து சொல்ல அவன் கொஞ்சம் விட்டா வந்து அவன் இழுத்து கொண்டு போய் விடுவானோ என்ற ஒரு பயமும் அவளுக்கு வருகிறது. எனவே இந்த பெண் வேணுமென்று தான் அதை சொல்றாள் ஆக இருந்தா கூட ஆண்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. இந்த பெண் வந்து பொதுவெளிக்கு எக்ஸ்போஸ்ட் என்று சொன்னால், தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணாக இருந்தால், தன் கருத்துக்களை கொண்டு வர ஒரு பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் அணுகலாம் என்கிற ஒரு பொதுவான சிந்தனை ஆண்களுடைய மனதில இருக்கிறது. அந்த 2 விஷயத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, ஆண்கள் இப்படி தனி இருக்கிற பெண்களை அணுகுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து ஒரு பெண் அவளுக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இருக்கிறது. அவள் சொல்றாள், மனிதர்களோடு போய் நான் பேசுகிறத விடையும் வீட்டுக்குள்ளேயே நான் தனிமையில் இருந்து அந்த அந்த வேதனை அந்த 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 ஒரு ஒரு நிலைமை வந்து அது கூட எனக்கு நல்லா தான் இருக்கு என்ற மாதிரி 2 வகையான இது போதா. எனவே அந்த பெண் தனிமைக்கு எப்படி போகிறாள், அந்த தனிமை அவள் எப்படி கையாள்கிறாள், அதை அவள் ரசிக்கிறாளா இல்ல அது அவருக்கு சுமையாக இருக்கிறதா? மற்றவர்களோடு சேர்ந்து ஒன்றாக இருப்பதை காட்டிலும் அந்த தனிமையை அவள் தேர்ந்தெடுக்கிறாளா என்கிற பல கேள்வி இருக்குது. அது தனிய ஒரு பக்கமாகவும், இந்த ஆண் வந்து அந்த பெண்ணோட எப்படி பேசுகிறாருங்கிறத வச்சு இன்னொரு 2 தளங்களை நான் அதை பார்க்கக்கூடியதாயிட்டு எங்க நாம் அதை தொடர்படுத்தலாம் என்றா, இதன் காரணமாகத்தான் அந்த பெண் அந்த தனிமையை விரும்புகிறாளா, அந்த ஒரு நிலைமையை அவள் நேசிக்கிறாளா என்கிறது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக இந்த கதையில் உள்ள விவரணங்கள் ஆரம்பத்துல எனக்கு அந்த எந்த இடம் என்று நான் இலங்கையில் இருக்கிறதால எனக்கு அவ்வளவு தூரம் தெரியல. ஆனா அதுக்கு பிறகு மவுண்ட் ரோட் என்று வர நேரம், அதுக்கு பிறகு டி நகர் என்று வர நேரம், அப்ப எங்களுக்கு ஒரு அளவுக்கு அதை நாங்கள் தொடர்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கு. எனக்கு அந்த அந்த கடற்கரை, அந்த தமிழ்நாட்டில் அந்த சென்னை அந்த அந்த சுவாத்தியங்கள், நான் போன நேரம் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நான் தனிமையில அந்த வீதிகள்ல உலவி திரிஞ்ச நேரம், அந்த இப்ப எங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு 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 நிலைமை. ஏன்னாட்டா இங்க இலங்கையில வந்து ஒரு ஒரு சிட்டி என்ற அமைப்புல வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து இப்ப தமிழ் பேசுறவங்க இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. இப்போ இப்ப யாழ்ப்பாணத்துல இல்லாட்டி திருகோணமலையில இருக்கிற ஆக்களுக்கு வந்து அப்படி ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு சிட்டி வந்து தமிழ் பேசுற மக்களை கொண்டு, இல்லாட்டி கொழும்புல இப்படி வெள்ளவத்தையில இருக்கிற நேரம் எங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கும். ஆனா பொதுவாகவே ஒரு ஒரு ஏர்பன் செட்டப் என்று வார நேரம் எங்களுக்கு அது வித்தியாசம். எனவே தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு 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 பெருநகரத்துல நாங்க அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு அது நான் அதை எப்படி பார்த்தனோ எனக்கு அதை தூடாக எனக்கு தொடர்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனா எழுத்தாளர்கிட்ட தான் நான் கேட்கணும், அந்த தனிமை, அறைக்குள் நுழைந்த தனிமை என்கிற அந்த தலைப்புல இந்த தனிமை சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வந்தீங்கங்கிறது எனக்கு ஒரு கேள்வி.
ஏன்னா எனக்கு பர்சனலா நான் அதை நான் அணுகினேன்னு சொன்னா என்னுடைய சொந்த அனுபவங்களை வச்சு. ஏன்னா சிலர் வந்து தனிமையில இருக்க வேண்டி சிலர் வந்து நிர்பந்திக்கப்படுகிறார்கள். சிலருக்கு அந்த நிர்பந்தம் வருகிறது. இப்ப பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்காக அது அது ஒரு படிப்பு கல்விக்காக இருக்கலாம், அல்லது குடும்பத்துல வந்து எல்லாரும் பெரிய இப்ப என்னை பொறுத்தவரை நான் ஒரு கடைசி பிள்ளை. எனக்கு முந்தி இருந்த எல்லாருமே வந்து திருமணம் முடிச்சு படிச்சு வெளியே போனதால நான் ஆரம்பத்துல எங்களுக்கு அந்த தனிமை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா தனிமை பழக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப அந்த தனிமையை உடைச்சிட்டு வெளியே வர்றது மிக கஷ்டமா இருக்கும். எப்ப இருந்தாலும் அந்த தனிமை வந்து அவங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். என்ன பொறுத்த அளவுல அது உண்மை. எனவே அது எனக்கு கொஞ்சம் தொடர்படுத்தி கொள்ளக்கூடியதா இருந்தது. என்னன்னு சொன்னா அவ சொல்ற இடத்துல வந்து ஆஹ் இவர் இந்த அந்த இப்படி இருக்கலாம். ஆனா அதை விட அந்த தனிமை, அந்த அந்த ஏக்கம் அல்லது அது அந்த அந்த கஷ்டத்தை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த விடயம் வந்து அது ஏன் நீங்க அப்படி சொன்னீங்கங்கிறத அது நீங்க தான் சொல்ல வேண்டும். அந்த தனிமை சம்பந்தமான விடயம். ஆனா கதையில கடைசி கட்டத்துக்கு போற நேரம் எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த கதையை வாசிக்கிற நேரம் அந்த பெண்ணுக்கு அட அப்படி இருக்கும். எனக்கு அப்படி இருந்தது. அந்த கதையில கடைசி துண்டு. ஏன்னா இப்ப நாங்க நாங்க ஒரு எங்களுடைய இன்பாக்ஸ் எடுத்து பார்த்து கொண்டோம்டா, இப்ப இதுல எங்களோட பிரைமரி இன்பாக்ஸ் இருக்கும், அதுல மெசேஜ் ரிக்வெஸ்ட் வந்து இருக்கும், ஸ்பேம்ஸ் இருக்கும். அதுகளை நாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சும்மா பொழுதுபோக்கா நாங்க ஒரு நாளைக்கு அதை போய் திறந்து பார்த்தோம்டா, இந்த உலகத்துல எத்தனை ஆண்கள் வந்து டெஸ்பரேட்டா இருக்கிறார்கள் என்றதே எங்களுக்கு தெரியும். இந்த ஆண்கள் எல்லாம் வேற்றுலகத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாம் எங்களோட சக மனிதர்களாக வாழ்ந்து குடும்பமாக பிள்ளை குட்டிகளோட இல்லாட்டி தாய் தகப்பனோட சகோதரிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப நூற்றுக்கணக்கில் இப்படி ஆண்கள் ஒரு பெண்ணுடைய உட்பட்டியிலேயே இவ்வளவு இதுகள் போடுறாங்கன்னு சொன்னா, சும்மா வந்து ஒரு ஹாய் ஹாய் என்றே தொடர்ந்து அப்படியே போட்டு கொண்டு வராங்களே இருக்கிறாங்க. அப்ப நானும் அடிக்கடி சொல்றது உண்டு, யாராவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு தேவைக்கான்னு சொன்னா நீங்க ஹாய் என்று மட்டும் போட வேணாம். போட்டுட்டு நீங்க நான் இன்னார் இதுக்காகத்தான் நான் உங்களை தொடர்பு கொள்றேன் இந்த விடயம் என்று போட்டு நீங்க போடுங்க. நீங்க எப்படி ஹாய் என்று போட்டுட்டு நான் அதுக்கு திரும்ப ஹாய் போடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? உங்களுக்கு அதுக்கு எந்த இதுகளும் இல்லை. அப்படி போறவங்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி அப்படி போறவங்க ஒருவேளை ஏதாவது தேவைக்காக போட்டிருப்பாங்களோ என்று நாங்க யோசிச்சு அதுக்கு நாங்க மறுமொழி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா நீங்க அப்படி போடுங்க என்கிறது எனக்கு உள்ள ஒரு விடயம். நான் பார்க்கிற பெண்களுக்கு நான் சொல்றது உண்டு. எனவே இப்படியான ஆண்கள் பார்க்கிற நேரம் எல்லாம் இப்படி போய் இப்படி ஒரு வீட்டுல அவர்களை கொண்டு போய் போட்டு ஒரு கதவை அடைச்சி ஒரு நாள் முழுக்க இருந்து இனிமேல் தேவையில்லாமலுக்கு எந்த பெண்ணையுமே அணுகிறதுக்கு போக கனவுலையும் நினைக்க கூடாது அவர்கள் என்று சொல்ற மாதிரி அது எனக்குள்ள இருந்ததை நான் அந்த கடைசி வரியில உணர்ந்து கொண்டேன். அவ்வளவுதான் எனக்கு கேட்கிறேன். ஆனா கேள்விகள் நிறைய இருக்குது. அந்த நீங்க உங்களோட பார்வையில அதை விளக்கினா சரியா இருக்கும். அவரோட பேச்சுல நாங்கள் பார்த்து கொள்வோம். இப்ப என்ன பொறுத்தளவுல பொதுவாகவே நான் ஒரு கதை என்று பார்த்தால் அந்த கதையிட மொழி நடை எப்படி இருக்குது, அது இந்த கதையை எப்படி கொண்டு போகிறது என்றதை பார்த்தேன். அதுல தத்துவங்கள் என்னென்ன நிறைஞ்சிருக்குதா என்ற அதையும் பார்ப்பேன். அது ஏன்னா நான் அது பொதுவாக அது பார்க்கறதுன்னு அதுல வந்து எனக்கு முதல் தொடக்கத்துல அது போட்ட ஒரு வரி எனக்கு மிக பிடிச்சிருந்தது. சுவற்றோடு கரைந்த வெறுமை. இந்த சொல் வந்து எனக்கு மிச்சம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னன்னு சொன்னால், ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தனிமையில இருக்கிற நேரம் 4 பக்கமும் சுவர் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அவள் கரைந்து போகிறாள் அந்த தனிமையோடு தான் உண்டு. இந்த வரியை நான் பார்த்த போது பிறகு அதுக்கு பிற்பகுதியிலே நான் பார்க்கிற நேரம் ஒரு இடத்திலே வந்திருக்குது. என்னன்னு சொன்னால், இவங்களுக்குள்ள வந்து இருவருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை உண்டு. மனதுக்குள் பிரச்சனை இருந்தாலே வெளியுலகம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் போகும் என்றதை வந்து 2 பேருக்கும் கடற்கரையில நடந்து கொண்டு வருகின்ற போது வெளி உலகத்தில மற்றவர்கள் பேசுபவது எதுவுமே அவர்களுடைய மனதுக்குள்ளே தெரியல. அவங்களுக்கு வந்து வெளியில பேசுற தாங்கள் மட்டுமே பேசிக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் அவர்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த இருக்கிறபடியால வெளியில இருக்கிற மக்கள் பேசுவது எதுவுமே அவர்களுக்கு புரியவில்லை. அடுத்ததாக வந்து இன்னும் ஒன்று எனக்கு அதுல வந்ததுன்னு சொன்னால், ஒரு விஷயத்துல வந்து ஆழம்தான் அவர்கள் இருவரையுமே அந்த பாதிப்பதாக இருந்தது என்று ஒரு இடத்துல வருகிறது. அந்த ஒரு விஷயத்தின் ஆழம்
என்றது வந்து என்ன அவர்களுடைய மனதுக்கு ஒரு துணை தேவை என்று ஒரு மனதுக்குள்ள எண்ணம் இருக்கிறதா, இல்ல தனிமைதான் அவர்கள் இருவருடைய உம், எண்ணமோ? தனிமைதான் அந்த இருவர்களுக்கும் பாதிப்பதாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தினால்தான் இருவரையும் பாதிப்பதாக இருந்ததென்றால் அந்த விஷயம் என்ன என்ற ஒரு கேள்வியாக இருந்தது. நான் பொதுவாக நினைத்தேன் தனிமை. பிறகு யோசிச்சேன், சில வேளை இவர்கள் தங்களுக்கு ஒரு துணை இருந்தால் நல்லமணி நினைக்கிறாங்களோ என்ற ஒரு சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அவனை பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் கடலை போடுவோமா என்ற ஒரு சிந்தனையோட தான் அந்த ஆணோட இவள் கதைப்பம் என்று சொல்லி சிரித்து அவளை கூட்டிக் கொண்டு போய் டீ குடிச்சு அவனோட சேர்ந்து இருந்து டீ குடிச்சது இதில் எல்லாம் அதுக்காகத்தான் வந்ததா என்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கிறது. அதையும் எழுத்தாளர் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான்னு நினைக்கிறேன். மற்றது வந்து பகிர்ந்து கொள்ளப்படாத நெருக்கம் மூளையில் எரிந்து போய்விடல் என்று ஒன்று போட்டிருக்கிறா. அதுவும் எனக்கு நல்ல நெஞ்ச தொட்ட ஒரு வரியாக இருந்தது. ஒரு பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு எண்ணத்தை நாங்கள் மனதுக்குள்ள வச்சிருக்கிற நேரத்துல அது வந்து சும்மா வந்து எரிஞ்சு போகுது, மூளையில அது எரிந்து போகுது என்றால் தன்னுடைய மனதில் இருக்கிற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்ல வேணும் என்ற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. அப்ப அதுவும் வந்து இருக்கிறபடியால இவருக்கு தனிமையா அல்லது இவட மனதுக்குள்ள ஆழத்துக்குள் ஏதோ ஒன்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரா என்று வந்தது. இன்னொரு விஷயத்தில் எனக்கு ஏற்புடையது இல்லாம இருந்தது, எல்லா நினைவுகளையும் ஆயுதமின்றி கொலை செய்ய தனிமையால் மட்டும்தான் எப்பொழுதும் இயல்கிறது என்ற ஒரு வரி ஒன்று வந்தது. நான் நல்லா ஆழமாக அதை மனசுக்குள்ள ஏற்றி பார்த்தேன். எல்லா நினைவுகளையும் ஆயுதமின்றி கொலை செய்ய தனிமையால் மட்டும்தான் எப்பொழுதும் இயல்கிறது என்று. என்னை பொறுத்தளவுல தனிமையில வந்து நினைவுகளை வந்து கொலை செய்ய முடியாது. தனிமையால வெளியில எடுத்து சொல்றதன் மூலம்தான், அந்த தனிமையை நீக்குவதன் மூலம்தான் எங்களுடைய நினைவுகளை நாங்கள் நீக்க முடியும். நினைவுகளை வெளியிலே கொண்டு வர்றதுன்னு சொன்னால் தனிமையால் அது முடியாது என்று நான் கருதுகிறேன். அதையும் இந்த எழுத்தாளர் இந்த இடத்துல கொண்டு வர்றா. மற்றது வந்து இதுல வந்து நான் வேறு இதோட இந்த கதையில நான் பார்க்குற நேரத்துல பார்த்தேன், இந்த விபச்சாரம் என்பதை எவ்வளவு கேவலமாக எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த ஆண் சமுதாயம் என்பதைத்தான். இப்ப இங்க இல்லாம எங்களுடைய ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் விபச்சாரம் என்பது ஒரு தொழில், பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிலாகத்தான் இருக்கின்றது. அந்த தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் அவர்கள் கொடுத்துத்தான் இருக்கிறார்கள். அவரோட பேசுகின்ற போது திடீரென்று இவர் விபச்சார தொழில் செய்கிறாள் என்ற போது அவருடைய பேச்சுவார்த்தைகள், அவளுடைய கையாளுகின்ற முறைகள் எல்லாம் மாறி இருந்தது. அது ஒரு தவறாக, அந்த விபச்சாரம் என்பதை கேலி செய்கிற தன்மையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் நினைத்ததாக இங்கு எடுத்து வந்தது நல்லா இருக்கின்றது. மற்ற இவர் செய்த அந்த செயல், கடைசியில் செய்த செயல் வந்து எப்படி என்றால் ஆயுதம் இல்லாமல் வன்முறையை கையாண்டதுதான். அங்கு வன்முறை கையாளப்பட்டது, ஆயுதம் இல்லாமல் வன்முறை கையாளப்பட்டது. அதன் மூலமாக அவர் தன்னை தானே உணர்ந்து கொள்வதற்கும் அவள் யார் என்று புரிந்து கொள்வதற்கும் வடிசமைத்த ஒன்று. அது எனக்கு நிச்சயமாக ரக்ஷனா சொன்னது போல கடைசி முடிவு வந்து உண்மையாக எங்களுக்கு பெண் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்ததாக இருந்தது. இந்த கதை வாய்ச்சி முடிச்ச அவ்வளவு நேரம் ஒரு குறுந்திரைப்படம் பார்த்த ஒரு உணர்வைத்தான் ஏற்படுத்தியது. அந்த கதை கொண்டு சென்ற விதம், எழுத்து ஆற்றல், அதனிடம் ஆரம்பம், முடிவு, இடையிலே த்ரில், என்ன நடக்குமோ ஏன் இவள் கொண்டு வருகின்றாள், ரக்ஷனா கேட்டது போல கேள்விகள், இவர் யாராக இருக்கும், ஏன் இவரை கூட்டிக் கொண்டு போற என்ற ஒரு சந்தேகங்கள் இறுதியில் தீர்க்கப்பட்டது. இதையெல்லாம் பார்க்கின்ற போது மிக சிறப்பாக இருந்தது. அதிகமாக பேசவில்லை, எல்லாரும் பேசிவிட்டார்கள். இப்போது நான் சந்திரா தங்கராஜ் அவர்களிடம் இருக்கிறேன். அவர் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை சொல்லட்டும். இந்த கதையை எடுத்த நோக்கம் நிச்சயமாக தன்னை பாதித்த ஒரு விடயம்தான் கதையாக வெளிவிடும் என்பது எனக்கு தெரியும். தன்னை பாதித்ததும் தன்னுடைய நட்பு வட்டத்தில் நடந்ததும் நிச்சயமாக ஒரு சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இது வரும் என்பது எனக்கு தெரியும். இப்போது நான் சந்திரா தங்கராஜ் அவர்களை அழைக்கிறேன். வாங்க சந்திரா. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த கதைய நீங்க எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பிரேமா மேடம் மற்றும் அந்த 100 சிறுகதைகள்ல ஒரு சிறுகதை அவங்க செலக்ட் பண்ணது, இப்ப நீங்க இந்த கதையை முன்னெடுத்து வந்து இந்த நிகழ்வு நடத்துறது எல்லாமே எனக்கு எழுச்சிக்குரியதா இருக்கு. இந்த கதையை வந்து
எந்த சூழல்ல எழுதுனா 2012 எழுதுனேன். கிட்டத்தட்ட வந்து இந்த கதையை எழுதி வந்து 13 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 13 வருஷமா? ஆமா, 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்பவும் இந்த கதை வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. சோ எல்லா காலத்துக்குமான ஒரு கதையா இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா, இப்ப நான் மட்டும் இல்ல, இந்த சென்னையில வாழ்ற, பெருநகரங்கள் வாழ்ற பெண்கள் வந்து எதிர்கொள்ற ஒரு விஷயம்தான். அவங்க நார்மலாவே ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போறாங்கன்னா அவங்களால சாதாரணமா போயிட்டு வந்துட முடியாது. ஏதோ ஒருத்தவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போறவங்க, யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வந்து சைகைகளை வந்து அந்த பெண்களுக்கு செஞ்சுட்டே இருக்காங்க இப்ப வரையும். சினிமாக்களை கூட பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலான காதல் லவ் மூவிஸ்ல அவங்க முதல்ல எப்படி சந்திச்சிருப்பாங்க, ரோட்ல பார்த்திருப்பாங்க, பின்னாடியே போயிட்டு போய் லவ் சொல்லிடுவான், அப்படி லவ் ஸ்டார்ட் ஆகும். இப்படிதான் வந்து நம்ம படங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனா நிதர்சனம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எப்பவுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரப்பனா நம்ம திரும்ப வந்து அவனோட பேச மாட்டோம். ஆனா சில சமயம் நம்ம பேசுற ஆட்களையும் பார்த்திருப்போம். நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம்னா நீங்க யாரு, இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ற ஆட்களையும் நம்ம பார்த்திருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், பேசாம வந்துருவோம். அது இவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா நான் வந்து இந்த கதையை வந்து தொடர்ந்ததுக்கான காரணம் ஒரு இமேஜினேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா இதுவரையும் நம்ம வந்து சந்திச்ச பெண்கள் எல்லாமே சந்திச்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து நான் ஒருவேளை அந்த ஆணோட நம்ம உட்கார்ந்து பேசணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், இப்படி யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணை வந்து பின்தொடர்ந்து வர்ற ஒரு ஆண் வந்து எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சோ அவனோட எண்ணம் என்னவா இருக்கும்? அந்த பொண்ணை யாருன்னே தெரியாம அவளை பத்தி நீ கவிதாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கிற ஒரு ஆணோட எண்ணம் என்னவா இருக்க முடியும்? சோ வந்து அதுக்கு பின்னாடி வந்து அவனுடைய பெண் மீதான அவனுடைய என்ன சொல்றது, ஒரு பெண் தானே, நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணிக்கலாம். நம்மளோட அவன் வந்து ரொம்ப வந்து அவனுக்கு ரைட் ராயலா வந்து ஒரு பெண் கிட்ட பேசுறதுக்கான எல்லாமே இருக்கிறதா வந்து நம்புறாங்க ஆண்கள். சோ வந்து இந்த விஷயம் வந்து இப்படி இப்படி போகுதுன்னா அவனோட மனசுல ஆழத்துல அவனுக்கு என்ன தேவையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி தேவையா இருக்குங்கிறப்ப அப்ப எதுக்காக நான் வந்து அவளை வந்து நான் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னேன். ஒரு பொண்ணை வந்து நார்மலா அந்த பொண்ணு ஃபேமிலியில இருக்க பொண்ணா இருந்தாலும் செக்ஸ் ஒர்க்கரா இருந்தாலும் அவனோட தேவை ஒண்ணுதான். ஆனா அவன் செக்ஸ் ஒர்க்கரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவனோட ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதையும் வந்து நான் வந்து யோசிச்சேன். சோ யோசிச்சுட்டு அந்த கதை எழுதிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த கதை எழுதுறப்ப இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கதை நான் எழுதிட்டு இருக்கப்ப நான் முன்னாடியுமே முடிவு பண்ணல இந்த கதையில வந்து அவ வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்ல போறா, நான் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்ல போறாங்கிறது நான் அந்த கதை ஸ்டார்ட் பண்றப்ப யோசிக்கவே இல்லை. இந்த கதையோட போக்குல எழுதிட்டு இருக்கப்ப டக்குன்னு எனக்கு தோணுச்சு, அவனுக்கு ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு அவ சொல்லிட்டான்னா அவன் என்னவா அதை ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு எழுதுதான் அந்த கதை வளருது. அப்ப நான் ஒரு தன்மானமுள்ள ஒரு பொண்ணு, அந்த செக்ஸ் ஒர்க்கரா கூட இருக்கட்டுமே, அந்த பெண்ணை வந்து நீ எப்படி வந்து அந்த அவ்வளவு அதிகாரத்தோட பேச முடியும்? ஒரு பெண் வந்து செக்ஸ் ஒர்க்கரா மாறினதுக்கு அப்புறம் அவன் எப்படி பெண்ணா இல்லாம போயிடுறான்? பெண்ணாவே அவளை பார்க்கல அவன் அதுக்கப்புறம். சோ வந்து அந்த இடம் வந்து எனக்கு வந்து அதை சொல்லணும்னு நினைச்சேன். டோட்டலா வந்து இது வந்து கற்பனையில தான் நடக்கக்கூடியது, நிஜத்துல இப்படி நடக்க முடியுமான்னு தெரியல. ஆனா என்னோட விருப்பமாக இருந்துச்சு இந்த கதையை இப்படி எழுதி பார்க்கணும்ட்டு. நீங்க சொன்ன மாதிரிதான் ஆயுதம் இல்லாம வந்து ஒரு வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்குதான். ஆனா ரியலாவே நம்ம எல்லாருமே இது இப்படி வந்து ஆண்கள்கிட்ட நடந்துக்கலாமா, இதே மாதிரி நம்மளும் வந்து செஞ்சுக்கலாமா? அதெல்லாம் இல்ல. ஒரு பெண்ணோட ஒரு நீ என்ன வந்து நீ இவளுக்கு எவ்வளவு நடத்தினா நான் உன்னை இப்படி நடத்த முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான். ஆனா ரியாலிட்டியில அப்படியே நம்ம செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். அதுக்கான ஒரு சரி அப்படி கடந்து போயிடும், அப்படி செய்ய முடியாது. ஆனா நமக்குள்ள ஒரு அப்படி நடக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. என்ன வந்து ஒருத்தன் வந்து என்னோட அனுமதி இல்லாமலே என்ன ஹராஸ் பண்றப்ப, என்ன மோசமா நடத்துறப்ப நான் அவனை வந்து வேற வழி இல்ல, என் மைண்ட்ல அப்படிதான் தோணும், அவனை இப்படி அடைச்சு வைக்கணும்னு தோணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கொலை செய்யணும்னு நினைக்கிற மைண்ட் இருக்கும், அவனை அடைச்சு வைக்கிறேங்கிற மைண்ட் இருக்கும். நான் வந்து இந்த அடைச்சு வைக்கிற மைண்டோட நிறுத்திட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ப படிச்சுட்டு இந்த கதையை படிச்சுட்டு எனக்கு அந்த மாதிரிதான் தோணி இருக்கு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி செய்யணும், இந்த மாதிரி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்மளை கேவலமா பேசுறாங்களே இப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆசைப்படுவாங்களே தவிர அதை செய்ய மாட்டாங்க. பட் அது ஒரு
இதுவாதான் நான் அதுல வந்து நீங்க கேக்குறீங்களா, ஒரு விஷயம் இந்த ரெண்டு பேர் மனதிலேயும் ஆழத்திலே இருந்தது என்று, அந்த விஷயம் வந்து தனிமையா அல்லது இவர்களுக்கும் ஒரு துணை தேவை என்று எதிர்பார்த்தாங்களா? இல்ல அந்த அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு பெண்ணோட தனிமை இல்ல, ஒருத்த மொத்தமா நிறைய பேரு யாரு வேணாலும் அந்த தனிமையில இருக்க, யாரு வேணாலும் அந்த தனிமையை வந்து தன்னுடைய தனிமையா அவங்க அதை நினைச்சுக்கலாம். ஒண்ணு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையாகி வீட்டுக்குள்ள இருக்க பெண்ணா இருக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்து அபியூஸ் ஆன ஒரு பெண்ணா இருக்கலாம், அல்லது வந்து வேலைக்கு போயிட்டு திருமணம் செய்ய முடியாம வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரியான பெருநகர வாழ்க்கையில ஒரு ஐடி கம்பெனில மாதிரியான ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு வெறுமனே ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிற பெண்ணா இருக்கலாம். சோ வந்து இந்த தனிமை வந்து யாரெல்லாம் தனிமை அப்படின்னு யோசிக்கிறாங்களா, தனிமையா இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்களா, அவங்க எல்லாமே கொடுத்திக்கலாம். இது ஒரு பெண்ணோட தனிமை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல வந்து தனிமைங்கிறது வந்து நம்ம வந்து தனியா ஒரு வீட்டுல இருக்கிறதுனால மட்டும் தனிமை கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே நிறைய எல்லாரும் சூழ்ந்திருக்கப்பே நம்ம தனிமையா இருப்போம், தனிமையான மனநிலையில இருப்போம். நிறைய விஷயங்கள், நிறைய வந்து பெண்கள் வந்து கல்யாணமான பெண்களா இருக்கட்டும், ஒரு 40 சொல்லுவாங்க. வெளிநாடுகள்ல கூட இந்த மாதிரி தனிமைங்கிறது, ஏன்னா வேற சரௌண்டிங்ல வேற கல்ச்சர்ல இருக்கவங்களோட நம்ம ஒன்ற முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அதை ஏலினேஷன்ங்கிற ஒரு சொல்லால குறிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து எல்லாத்தோட இருந்தா கூட, ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்தா கூட, நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு வீட்டுக்குள்ள எல்லாத்தோட இருந்தா கூட அவங்க யாரோடையும் ஒன்ற முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கு, மனநிலை இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையில சொல்லப்படுறாங்க, ஏலினேஷன் சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இதை இன்னும் ஒரு விஷயத்த நான் பாக்குறேன் இந்த கதையில. அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த கதை எழுதும் பொழுது இதை நான் சிந்தனை பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டெல்லாம் எழுதல, எனக்கு எப்படி தோணுச்சோ அப்படி நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அவன் வந்து என்ன ஒரு இது ப்ராஸ்டிடியூட் பார்க்கும்போது அவனை என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஏதாவது 2 விஷயம் செய்யணும், ஒண்ணு கொலை செய்யணும், இல்லாட்டி வேற விதமான ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுன விஷயம்தான் இது அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இது உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த தோன்றது பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாருக்கும் தோன்றது இல்ல. இப்ப எனக்கு கூட நான் வந்து இது மாதிரி எனக்கு நடந்திருக்கா, யாரையாவது ஏதாவது டீஸ் பண்ணிட்டாங்க, நடந்திருக்கு. இது மாதிரி என்னுடைய சின்ன வயதுல எனக்கு நடந்த பல விஷயங்கள் நான் பயந்து வீட்டுல சொன்னா படிப்பு கெட்டு போயிடுமே, வெளியில சொன்னா அசிங்கமாயிடுமே, இப்படியெல்லாம் சொல்லி பயந்து வாழ்ந்த கட்டம் இருந்திருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க இல்லையா, ஏதாவது ஒரு விதத்துல அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசுற இந்த பார்வையே நான் வந்து இன்னைக்கு தேவை எல்லாத்துக்குமே அப்படின்னு தான் நான் சொல்றேன். நமக்கு எத்தனையோ அந்த ஆப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இந்த ஆப்பை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு இன்னைக்கு காவல்துறையில சொல்றாங்க, காவலன்கிற ஆப் எல்லாம். ஆனா இதெல்லாம் விட அது ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதெல்லாம் விட நான் முக்கியம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றோங்கிற ஒரு விஷயம். இப்ப இவளே வந்து இவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, திடீர்னு தான் அந்த விபச்சாரம்னு எழுதினேன்னு. அது ஒரு உண்மையிலே இதுல எழுதிருக்கும் போதே நான் பாக்குறேன், இவ விபச்சாரம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு ரூபாய் என்ன, அவன் பாக்குற பார்வையோட வித்தியாசம், அதுக்கப்புறம் அவன் நடந்துக்கிற முறை, இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஒரு அருவருப்பு வருது. நம்ம வந்து இதுக்கு மேல அவளை போய் என்னத்தை பேசுறது, அவன் என்ன பண்றான். ஒருவேளை அவளுக்கு தோணுது, இந்த 2000 அவன் கேட்ட 2000மான்னு கேட்டது இது விலை கம்மியா, விலை கூடையா, இல்ல நம்ம நிறைய கேட்டுட்டோமா, எதுவுமே இதெல்லாம் காட்டும் போது அந்த பெண் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பெண், இதெல்லாம் தெரிந்துக்காத ஒரு பெண் தான் அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க கதைக்குள்ள. அவளுக்கு வந்து என்னமே அறியாத, இந்த மாதிரி சூழல்லாம் அறியாத பெண் தான். ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு திடீர்னு நம்ம ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா, அந்த அனிச்சையா செய்யறோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அனிச்சையா அவன் சொல்லிடுறான் இந்த மாதிரி நான் விபச்சாரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது அவளுக்கு வந்து வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது, வாயில எடுக்கிற மாதிரி வந்தது, வாயில கசப்பை உணர்ந்தாள். அப்படி கொஞ்ச நேரம் முன்பு இருந்து வர வெறுமை வந்து இப்ப வந்து பெரும் ஆபத்தான சூழலுக்கு தன்னை கொண்டு வந்துருச்சோ, அவளும் பயப்படுறா. எல்லாமே அவளுக்கு நடக்குது. ஒரு பெண்ணுக்கு, இளம் பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆடவனுடைய அந்த பார்வையும் அவனுடைய நான் தன்னை அணுகக்கூடிய நிலையும் பார்த்து அவளுக்கும் அந்த இதெல்லாம் வந்திருக்குன்னு காட்டும் பொழுது, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர்ஸ், அந்த ஆடவன் வந்து அவனுடைய ஆணாதிக்க அந்த வன்முறை நோக்கு, அவன் பாக்குற பார்வையே வந்து அவளுக்கு வந்து அவளை அருவருப்பு படுற மாதிரி இருக்கா. அந்த மாதிரி சூழல்ல அவ வந்து எப்படி அதை டேக்கிள் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு பெண்களுக்கு அது வேணும். இன்னைக்கு இருக்க பெண்கள் வந்து அது இல்ல. அது வந்து
இந்த கதையை வந்து நான் ஏன் திரும்ப திரும்ப எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான இன்றைக்கு இருக்க பெண்கள், நீங்க அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் தனித்து வந்து வாழ பழகக்கூடிய சூழல்ல இருக்காங்க. ஒண்ணு திருமணத்திற்கு முன்போ, திருமணத்திற்கு பின்போ, இல்ல வயதான காலத்திலோ ஏதோ ஒரு சூழல்ல குடும்ப அமைப்பு அப்படி அமைந்து விட்டது. இனிமே வரக்கூடிய காலம் வந்து பெண் வந்து தானே அவளை வந்து தன்னுடைய நாட்களை அவ வந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இன்னைக்கு காலம் மாறிட்டு இருக்க சூழல்ல இந்த கதையினுடைய இவங்க எழுதிட்டாங்க 13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிந்தனை இருந்திருக்குன்னு சொன்னா அது ரொம்ப 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 வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஆனா இந்த 13 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் எவ்வளவோ முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறமேலு கூட எந்த பெண்கள்கிட்ட இன்னும் அந்த தைரியம் வரல. அவ செஞ்சாலா செய்யலையா, அவ செய்ய முடியுமா நம்மளால, இதெல்லாம் கூட 2வது பட்சம். ஆனா செய்யணும்னு ஒரு மனசுல வந்துட்டா பெண்கள் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம சொல்லுவாங்க, ஒரு ரேப் நடந்துச்சுன்னா நீ இடம் கொடுக்காம அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அது வந்து எவ்வளவு அசிங்கமானது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்ப நாம இடம் கொடுக்காம அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டோம்னா நாம வந்து அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம வந்து நம்ம மனதுக்குள்ள வந்து எப்படி அவனை வந்து சரியா சொல்லணும், யாருடைய இதையும் எதிர்பார்க்காம அந்த சூழலை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு விஷயம். நான் இது வந்து ஒரு 50கள்ல ஜெயகாந்தன் எழுந்த அக்னி பிரவேசத்தையும் நினைச்சு பாக்குறேன். அன்னைக்கு அந்த பெண் வந்து அந்த சூழல்ல அவ கற்பிழந்த நிலை, அவ தாய் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணான்னு. இன்னைக்கு 70 வருஷம் கழிச்சு இந்த கதையை பாக்குறேன். அந்த கதை வந்து எப்படி ஒரு பெண் வந்து அதே மாதிரி ஒரு சிறு பெண்ணா, ஏன்னா அவ கல்லூரிக்கு முதல் நாள் சென்ற மாணவி, இவ வேணா கல்லூரி படித்து கொண்டிருக்க மாணவியா இருக்கலாம். அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. வேலைக்கு போறாளா அதுவும் நமக்கு தெரியாது. சோ அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு மாற்றம், அதுதான் இந்த 70 வருஷத்துல நமக்கு இந்த சமூகம், இந்த கல்வி, இந்த தொடர்பு சாதனங்கள், இந்த எக்ஸ்போசர்ஸ் அது ரொம்ப முக்கியம். இது நமக்கு விதைத்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். சோ அந்த விதத்துல இந்த கதை வந்து பேசப்பட வேண்டிய ஒரு கதை அப்படின்னு ரொம்பவே நான் நினைக்கிறேன். அது திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இதுதான். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா அவங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்ற அழகா சொன்னீங்க. தனிமையை வந்து அவங்க எப்படி சுவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தனிமை, இதெல்லாம் இதை உணரும் போதுதான் தெரியும். மௌனம்ங்கிற ஒரு பெரிய விஷயம். ஆனா வந்து எல்லா நாளையும் நீங்க நினைக்கிற மாதிரி தனிமையை வந்து நீங்க சொல்றதே நான் கடந்து விட முடியாது. ஒரு சிலர் தனிமையில இன்பம் காண்பாங்க. ஆனா எல்லாராலும் தனிமையை வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. நான் அது ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறு வயதிலே நான் வந்து பலரோடு வாழ்ந்திருக்கேன். என்னுடைய அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்திருக்கோம். ஆனால் நான் திருமணமாகி வரும்போது தனியா என் கணவரையும் அவங்க அப்பா அம்மாவை மட்டும் பாக்குற சூழல் வரும்போது நான் அப்பயே தனிமையை உணர தொடங்கி விட்டேன். இப்ப இன்னும் தனிமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு அதிலிருந்து மீழ்ச்சி வரவில்லைன்னு நினைக்கிறேன். தனிமைங்கிறது ஒரு கொடுமைதான். அது வந்து ஆளை பொறுத்து இருக்கு. அதுல வந்து நல்லா அனுபவித்து பல விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்களும் நான் பாக்குறேன். என்னுடைய வயதுல ரொம்பவே நிறைய பேரு நிறைய எழுதுறாங்க, நிறைய படிக்கிறாங்க. இப்ப கௌசி மாதிரி மேடம் மாதிரி நிறைய வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னால அந்த மாதிரி தனிமையில தொடர்ந்து செயல்பட இயலாது. சோ அந்த மாதிரி இவங்க வெளியில ஒரு புழுக்கம், மனப்புழுக்கத்தின் காரணமாக அவங்க வெளியில வர்றாங்க. வருவது அவங்க அனுபவிக்கின்ற இந்த அனுபவம், இதெல்லாம் பார்க்கும்போது சந்திரமடத்துல சொல்றேன், நீங்க இன்னும் முயற்சி செய்தால் மிக மிக கைதேர்ந்த ஒரு எழுத்தாளராக உருவாக முடியும். ஒரு சிறு கதைக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்களை நீங்க திணிச்சிருக்க நீங்க. நான் திரும்பவும் உங்க கதைகளை மீண்டும் படிக்கிறதுக்கான சூழல் வாய்க்கணும் எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்ல முடியாது, நான் படிக்காம வந்து நீங்க இன்னும் நிறைய எழுதலைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப அருமையான அந்த டிராப்ட், அந்த அந்த கையாளுதல் இருக்கு இல்லையா, கதையை கையாளுதல்ங்கிறது அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா உங்கள்கிட்ட இருக்கு. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நவீன யுகம், நவீன பெண்கள், நவீன சிந்தனை எல்லாமே இந்த நவீனம்ங்கிற விஷயம் இந்த கதைக்குள்ள நிறைய இருக்கு. நன்றி நன்றி மேடம். அது என்னன்னா இதுல வந்து அப்ப எங்களுக்கு அழகா தெரியும், நினைவுகளை வந்து நாங்க தனிமையால ஒழிக்க முடியாது, கொலை செய்ய முடியாது. அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பகிர்ந்து கொள்ளப்பட ஏன்னா வேண்டும். நினைவை திரும்ப திரும்பி அதை தூண்டி விடும் நம்மள அந்த தனிமை. தனிமை அந்த ஒரு விஷயம் நிச்சயமா தெரியுது. மற்றது வந்து இதுல வந்து 2 பேருக்கும் இடையில உள்ள அந்த பிரச்சனையும் தனிமைதான் என்பது இல்லை. ஆனால் ஒரு கேள்வி, எப்படி என்றால் எதற்காக அந்த அந்த ஆணை வந்து இவ வந்து ஒரு சிக்னல் போல சிரிச்சு பின்னால் எடுத்துக்கொண்டு போனா என்ன காரணம்? அது அவ அப்படி எழுதிருக்க மாட்டேன். அவ வந்து அந்த வண்டியில போறப்ப அவளுக்கு அந்த காத்து பட்டப்ப அது ரொம்ப
அது மகிழ்ச்சிக்குரியதா இருக்குது. சோ அவ தானா சிரிச்சுக்கிறா. அவ தானா சிரிச்சுதான் அவன் தரக்கூடிய சிக்னலா அவன் நினைச்சுக்கிறான். நினைச்சிட்டு தொடர்ந்து பின்னாடி வரான். அப்படிதான் நான் எழுதியிருப்பேன். சோ அவனை பார்த்து அவ சிரிக்கல. இன்னொன்னு நான் நினைக்கிறேன், எழுத்தாளர்கள் வந்து எழுதினதுக்கு அப்புறம் நம்ம இது ஏன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நடந்த விஷயம் இல்லையே, கற்பனை தானே. அத கொண்டு கொஸ்டினை கொடுத்து ஏன் எதுக்கு அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்கறத விட அந்த இடம் நல்லா இருக்கா இல்லையா, அத இப்படி இருந்தா இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாமேன்னு எனக்கு தோணுது. பிரேமாமா, நாங்க கேள்வி கேட்கறது மூலமாக இன்னும் அந்த நிறைய விஷயங்கள் வரும். அதுல இருந்து கதாபாத்திரத்தின் விவரிப்பு, கதாபாத்திரத்தின் விவரிப்பு அதிகம் வரலாம். இல்ல நான் வினா கேட்க கூடாதுன்னு சொல்லல, பட் எழுதப்பட்ட கதைக்குள்ள வினா கேட்கறது வந்து அது 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 வந்து வேடிக்கையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எழுதப்பட்டு விட்டது, அது அவங்க கையிலேயே கிடையாது, அவங்களே அதை வந்து முடிவு பண்ணல, அவங்களே ஒரு ஃப்ளோல எழுதின கதை தான் அது. ஆனால் அதுக்குள்ள இருந்து நம்ம என்ன விஷயத்த வெளியில கொண்டு வர முடியுங்கிறது தான் நம்மளுடைய விமர்சகருடைய சிந்தனை, இல்ல வாசகருடைய சிந்தனை. இது மாதிரி நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, தனிமை வந்து இது தனிமையில வந்து நினைவுகளை கொலை பண்ண முடியாது அப்படிங்கிறது, அது உண்மையான ஒரு வார்த்தை தான். அப்ப நம்ம அடுத்து எழுதும் போது இதையே வச்சுக்கிட்டு கூட இன்னொரு கதையை சொல்லலாம், அவங்க தனிமையில வந்து அந்த வெளியில அவ்வளவு பண்ணுச்சுன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிமை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. நினைவுகள் சிலருக்கு கசப்பா இருக்கும், சரிங்களா? நினைவுகள் சிலருக்கு வந்து நல்ல விஷயமா இருக்கும், அது அவங்கள வாழ வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சிலருக்கு வந்து அது வந்து தனக்கு இந்த நினைவுகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தவங்களா இருப்பாங்க. சோ வந்து அது டிஃபர் தான். சோ வந்து தனிமை வந்து இந்த கதையில ரொம்ப முக்கியம்ன்றது நான் நினைக்கிறேன். தனிமை அப்படி தனிமையான ஒரு பெண்ணாலதான் வந்து அந்த மாதிரி அவ அந்த தனிமையை உடைக்கவும் விரும்புறா. அவ அதுக்குள்ளே இருக்கவே விரும்பல. சரி, ஓகே, கிடைச்ச அந்த தனிமையில இவனோட அவன் பேசணும்னு சரி சும்மா பேசிட்டு போயிடலான்னு தான் அவளோட நினைப்பா இருக்கு. நீங்க அந்த கதையை மேடம் அது ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க, தனிமையை அவ விரும்பல. ஏன்னா அவ அந்த மவுண்ட் ரோட்ல அவ போகும்போது, அந்த பாலத்துல போகும்போது அந்த பக்கத்துல வர்ற இதெல்லாம் வண்டிகள்லாம் அவளுக்கு எரிச்சலாவே இல்லை, அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. கையை அப்படியே பண்ணிட்டு அவ சந்தோஷமா அந்த வெளிக்காற்றை அனுபவிக்கணும் அப்படின்லாம் பண்ணும்போது, அவ வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற தனிமையை வந்து வெளியில வரும்போது அவ வந்து அதை உடைக்கிற மனநிலையில தான் இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நீங்க நுட்பமா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. சிறப்பு. ரக்ஷனா, ஏதாவது கேள்வியில் இருந்தா? ரக்ஷனா வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதாவது நவீன காலத்துல இந்த மாதிரி இப்ப வந்து பின்தொடருது அப்படிங்கிறது ஒரு வகையா இருந்தா, இந்த இன்பாக்ஸ்ல போயிட்டு சம்பந்தமே இல்லாம யாரோ எங்க இருந்தோ, நீ வந்து உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னா கூட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்க ஜஸ்ட் வந்து அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம், உண்மையில அவங்க நல்ல ஏதாவது நல்ல போஸ்ட் போட்டாங்கன்னா அதை படிச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஃபேஸ்புக்ல இருக்கிற அந்த மனிதர்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் இல்ல, கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள இருப்பாங்க, அவ்வளவுதான். அதை மீறி வந்து உள்ள போயிட்டு இது சொல்றது ரொம்ப ஹாயிங்னு சொல்றது ரொம்ப சாதாரண. இது தாண்டி எவ்வளவு மோசமான செக்ஷுவலா அப்ரோச் பண்றவங்க, செக்ஷுவலா வீடியோ அனுப்புறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோசியல் மீடியாவே பெண்களை வந்து அவ்வளவு அபியூஸ் பண்ணுது. சோ இது நவீன முறையில வந்து அந்த 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 ஆக்கிரமிப்பு பெண்ணை வந்து எனக்கு பெண் வந்து எப்பவுமே வந்து ஆண் வந்து அவன் வந்து கை கொள்ற இடத்துலதான் இருக்காங்கிற ஒரு ஆணுக்கு வந்து ஒரு நினைப்பு இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே அது மாறாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பேலன்ஸ்டு சொசைட்டி வந்து வந்தாதான் ஒரு ஆண் பெண்ணுக்கான இன்னும் வந்து அந்த ஒரு பேலன்ஸ்டான ஒரு அந்த இது வரவே இல்லை. இன்னும் வந்து அது நிறைய நம்ம வந்து குடும்பத்துல இருந்து நம்ம வந்து அது ஒரு ஆண் பிள்ளைகளை வளர்க்கறதுல இருந்து வந்து அந்த விஷயத்த நம்ம செய்யணும். ஒரு தெரியாத பெண் கிட்ட போய் நீ இஷ்டத்துக்கு பேச முடியாது. அது உண்மையிலே ஃபாரின்லாம் நிறைய இருக்கும், அப்படிலாம் நீங்க போய் யாரையும் போய் அப்ரோச் பண்ணிட முடியாது. சோ அந்த மாதிரி சமூகத்திலேயே சொல்றேன், ஒரு ஆணையும் பெண்ணையும் நீ பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுத்து வளர்க்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஆணுக்கும் சொல்லணும், பெண்ணுக்கும் சொல்லணும் ஒரு குடும்பத்துல. சோ அந்த பேசிக் தான். அதே மாதிரி இது ஆண் பெண்ணுக்கான ஒரு கான்ஃபிளிக்ட் தான் இந்த கதை நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அவ்வளவு எளிமையா வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்க ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குனீங்கன்னா, கற்பனையா இருந்தாலும் நாங்களும் அந்த எதிர் வன்முறைக்கு தயாரா இருக்குங்கிறத சும்மா எழுதி பார்த்தேன், அவ்வளவுதான். நீங்க சிறப்பு அற்புதமான இந்த கதையை இந்த உலகத்துக்கு அளித்த சந்திரா தங்கராஜ் அவர்களுக்கு
மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரேமாமா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குது, அவருக்கு வேலை, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த கதை நிச்சயமாக வெளியே வர வேண்டும் என்று எடுத்து எனக்கு தந்து இதை பேசுங்கள் என்று சொன்னதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த கருத்துரைகள், ரக்ஷனா சரி, சந்திரா தங்கராஜ் அவர்கள் சரி, பிரேமாமா சரி, 3 பேரும் மிக சிறப்பாக இந்த கதையை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். எனக்கு சொல்லவில்லை, இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறீர்கள். அதை நிச்சயமாக கேட்டுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். இதை நான் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகின்ற போது அனைவரும் இதை அறிந்து இதில் சொல்லப்படுகின்ற ஆழமான கருத்துக்களை ஏற்று அதன்படி பெண்களுக்கு நீங்கள் எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்தீர்கள், அதன்படி நடந்து கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் உங்களிடமிருந்து நான் இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப நாங்க அவங்களோட ஒரு பொதுவான விஷயம் என்று நாங்க அதை அவங்கள்ட்ட பேசுற நேரம் கூட ரக்ஷனா திருப்பி ஒருக்கா சொல்லுங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன் அதை. அதாவது இப்ப ஒரு ஆணோட ஒரு பெண் பேசுறங்கிறது வெளிநாடுகளில் இலங்கையில கூட அது சகஜம் தான். இப்ப அந்த அளவுக்கு கற்காலத்துல நாங்க இல்ல, எல்லா ஆண்களும் எல்லா பெண்களோடையும் பேசுறாங்க. ஆனா என்ன ஆணுமே ஒரு பெண்ணோட பேசுற நேரம் பெண்ணோட மனதுல ஒரு ஒரு எப்பவுமே ஒரு அலர்ட்னஸ் ஒன்று இருக்கும். எப்படின்னு சொன்னா, இந்த ஆண் எப்ப இந்த 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 பண்ணல இருந்து இவன் எப்ப மாறுவான், ஒரு கட்டத்துல அவன் அந்த பெண் அப்ரோச் பண்ற ஒரு ஆணாக மாறுறங்கிறது வந்து இயல்பான ஒரு விடயம். எனவே அந்த பெண் வந்து எப்போதுமே ஒரு ஒரு இன்டெரக்டா ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது உன்னுடைய நீ இப்படி ஒரு விஷயம் செய்யறதுக்கு இங்க இடம் இல்ல, உனக்கு அதுக்கு இந்த இடம் இல்ல, அந்த இடம் இல்லைங்கிற விஷயத்த பெண் விரும்பி அது பெண் வந்து அந்த வலிந்து செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா அது எந்த பெண்ணாக இருக்கலாம். ஆண்களுடைய மனநிலை நாங்க பொதுவா பேசுற நேரம் அது ஆண்களுடைய உளவியல், அது நாங்க மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. அது ஆண்களுடைய, அதாவது தவறாக நடக்கிறங்கிறது ஒரு பக்கம் இருக்க, ஆண்களுடைய உளவியலும் அவர்களுக்கு சமூகம் சொல்லி கொடுத்திருக்கிற விடயமும், அடுத்தது மனிதர்கள் தானே நாங்க எல்லாரும் என்கிற ஒரு விடயமும் இருக்கிற நேரம், ஆண்கள் எப்பவுமே வந்து அந்த ஒரு எட்ஜ் அவங்க குறி வச்சுக்கிட்டு தான் அவங்க இருப்பாங்க. அது உண்மையும் தான். அதுல நாங்க யாருமே இங்க புனிதர்கள் கிடையாது. ஆண்களில் ராமன் கிடையாது என்று வாலி எழுதியிருப்பார். அப்படி இங்க யாருமே புனிதர்கள் இல்லை, நாங்க எல்லாருமே மனிதர்கள் தான். எனவே ஆண்களுக்கு அந்த 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 ஒரு வீக்னஸோட சேர்த்து சமூகமும் வந்து அவங்களுக்கு அக்சஸா வந்து அளவுக்கு அதிகமான ஒரு 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 ஃப்ரீடம் கொடுத்திருக்கிற, ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கு. ப்ரிவிலேஜ், அதான் சரியான வார்த்தை. அந்த ப்ரிவிலேஜ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறதால ஆண்கள் வந்து இப்ப ஒரு பெண் அவங்க அப்படி அணுகினதுக்கு அவங்களோட புனிதம் கட்டு போகாது ஆணுக்கு. ஆனா பெண் அதை மறுதளித்தால் கூட அப்படியான அணுகுமுறைக்கு அவள் ஆளாகி இருந்தால் அவளோட புனிதம் கெட்டு போயிடும் என்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது. எனவே இவங்க இப்ப ஆண்கள் பேசுறது இப்ப சாதாரணமாயிட்டு இல்ல, பெண்கள் முந்தி மாதிரி இல்ல என்று நாங்க சொல்றதுக்கு எந்த அளவுக்கு அது வேலிட்ன்றது எனக்கு தெரியல. ஆனா இங்கேயும் கூட இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் எங்களோட சமூகத்தை யாருடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் ஆண்களோட பேசுறங்கிறது இயல்பா நடக்குது. இப்ப யாருமே இங்க மறைச்சு கொண்டு இல்ல, எல்லாரும் பேசுறாங்க பொது வழியில இருக்கட்டும், ஒரு பொது அலுவலகமா இருக்கட்டும், படிக்கிற காலேஜா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஆண்களோட பெண்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, அவர்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட பெண் தான் அங்க எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறார், பெண் தான் அலர்ட்டா இருக்க வேண்டும். ஆணுக்கு இப்ப அவ நீங்க யாரோ சொன்னீங்க அந்த விஷயத்த, அவள் ஒரு விலை மாதுவாக இருக்கிறாளா இல்ல ஒரு சாதாரணமான பெண்ணா இருக்கிறாளாங்கிறது 2வது பட்சம். ஆனா அவனுடைய எண்ணம் அதுதானே. ஒரு சாதாரணமான பெண்ணா அவள் இருக்கிற பட்சத்துல அவளை என்ன கௌரவமாக அவள்